என் தந்தை ஜானகிநாத் போஸ் கடந்த நூற்றாண்டின் 80களில் ஒரிசாவுக்கு குடிபெயர்ந்து கட்டாக்கில் ஒரு வழக்கறிஞராக குடியேறினார். அங்கு நான் ஜனவரி 1897 23ஆம் தேதி சனிக்கிழமை பிறந்தேன். என் தந்தை மகிநகரின் போஸ் குடும்பத்தைச் சேர்ந்தவர். என் தாயார் பிரபாவதி ஹட்கோலாவின் தத் குடும்பத்தைச் சேர்ந்தவர். என் பெற்றோருக்கு நான் 6வது மகனும் 9வது குழந்தையும் ஆவேன். அன்றைய காலகட்டத்தில் போக்குவரத்து வசதிகள் அவ்வளவாக இல்லை. கல்கத்தாவில் இருந்து கட்டாக் செல்வது ஒரு பெரிய சாகசமாகவே இருந்தது. திருடர்கள் பயம் காரணமாக பெரும்பாலானோர் கடலிலும் ஆறுகளிலும் படகுகளிலேயே பயணம் செய்தனர். சுமார் 20,000 மக்கள் மட்டுமே வசித்த கட்டாக் நகரம் ஒரு சிறிய நகரமாக இருந்தாலும் வரலாற்றுச் சிறப்பு மிக்கதாக இருந்தது. அது ஒரிசாவின் தலைநகரமாகவும் பிரிட்டிஷ் நிர்வாகத்தின் தலைமையிடமாகவும் விளங்கியது. ஒரு குழந்தை வளர்வதற்கு ஏற்ற சிறப்பான சூழல் அங்கு நிலவியது. எங்கள் குடும்பம் மிகவும் பணக்கார குடும்பம் இல்லை என்றாலும் வசதியான நடுத்தர வர்க்க குடும்பமாகவே இருந்தது. வறுமை என்றால் என்னவென்று எனக்கு தெரியாது. அதே சமயம் வீண் ஆடம்பரங்களும் எங்கள் வீட்டில் இல்லை. சிறு வயதில் எனது பெற்றோர்கள் மீது எனக்கு மிகுந்த மரியாதையும் அதே சமயம் ஒருவித பயமும் கலந்த உணர்வு இருந்தது. என் தந்தை தனது வேலை மற்றும் பொதுச் சேவைகளில் மிகவும் பிஸியாக இருந்ததால் குழந்தைகளான எங்களுடன் செலவிட அவருக்கு அதிக நேரம் கிடைக்கவில்லை. எனது தாயார் மிகவும் கண்டிப்பானவர். குடும்ப நிர்வாகம் முழுவதும் அவரது கட்டுப்பாட்டிலேயே இருந்தது. எங்கள் குடும்பம் மிகவும் பெரியது. சகோதர சகோதரிகள், மாமாக்கள் மற்றும் உறவினர்கள் என எப்பொழுதும் வீட்டில் கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். அது மட்டுமின்றி தூரத்து உறவினர்களும் அடிக்கடி வந்து செல்வார்கள். ஒரு பெரிய குடும்பத்தில் வளர்வது எனக்கு மற்றவர்களுடன் பழகுவதற்கும் விட்டுக் கொடுத்து வாழ்வதற்கும் கற்றுக் கொடுத்தது. ஆனால் இவ்வளவு பெரிய கூட்டத்தில் எனக்கென்று ஒரு தனிப்பட்ட கவனம் கிடைக்கவில்லை என்ற வருத்தமும் எனக்குள் இருந்தது. நான் மிகவும் கூச்ச சுபாவம் கொண்டவனாகவே வளர்ந்தேன். எனக்கு 5 வயது நெருங்கும் போது என்னை பள்ளியில் சேர்க்கப் போவதாகச் சொன்னார்கள். எனது அண்ணன் அக்காக்கள் பள்ளிக்குச் செல்வதைப் பார்த்து எனக்கும் பள்ளிக்குச் செல்லும் ஆசை மிகவும் இருந்தது. எனவே இந்தச் செய்தியைக் கேட்டு நான் மிகவும் மகிழ்ச்சியடைந்தேன். ஆனால் நான் பள்ளிக்குச் செல்ல வேண்டிய முதல் நாள் காலையில் எதிர்பாராத விதமாக நான் கீழே விழுந்து அடிபட்டுவிட்டேன். தலையில் கட்டுடன் என்னை படுக்கையில் படுக்க வைத்து விட்டார்கள். எனது பள்ளிக்குச் செல்லும் கனவு தவிடுபொடியானது. இருப்பினும் மறுநாளே எனக்கு ஆறுதல் கிடைத்தது. எங்கள் நகரத்தில் இருந்து ஒரு கிறிஸ்தவ மிஷனரி பள்ளியில் நான் சேர்க்கப்பட்டேன். அது முக்கியமாக ஐரோப்பிய மற்றும் ஆங்கிலோ இந்திய குழந்தைகளுக்கான பள்ளி. இந்தியர்களுக்கு மிக குறைந்த இடங்களே இருந்தன. ஆங்கிலம் கற்க வேண்டும் என்பதற்காகவே எனது பெற்றோர் என்னை அங்கு சேர்த்தனர். எனக்கு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை கூடத் தெரியாது. ஆனால் எப்படியோ அந்த பள்ளியில் நான் சமாளித்துவிட்டேன். ஆங்கிலோ இந்திய ஆசிரியர்கள் எங்களுக்கு பாடம் கற்பித்தார்கள். அவர்களில் சிலரை நாங்கள் மிகவும் நேசித்தோம், சிலரை பார்த்து பயந்தோம். அந்த பள்ளியின் மூலம் நான் பல விஷயங்களைக் கற்றுக்கொண்டேன். ஒழுக்கம், நேர்த்தி மற்றும் நேர்ந்தவராமை ஆகியவற்றுக்கு அங்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. ஆனால் இந்திய மாணவர்களான எங்களுக்கு அந்த பள்ளியின் பாடத்திட்டம் முழுமையாக பொருந்தவில்லை. அங்கு எங்கள் தாய்மொழி முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டது. இருப்பினும் 7 ஆண்டுகள் அந்த பள்ளியில் நான் மிகவும் மகிழ்ச்சியாகவே இருந்தேன். ஒரு இந்தியனாக இருந்தாலும் நான் அந்த பள்ளிச் சூழலுக்கு என்னை பழக்கிக் கொண்டேன்.